வணக்கம் நண்பர்களே. முருங்கை சாகுபடியில மெயினா பூத்ததுக்கு அப்புறம் அந்த பூவை காயா மாத்துறதுல நிறைய பிரச்சனை ஏற்படுது. பூக்கிற பூ எல்லாமே கொட்டி போகுது. அதிகமா காய் உருவாகவே மாட்டுது. அப்படி உருவானாலும் காய் ரொம்ப நீளமா தெளிவா வரதில்ல. காய் மேல கரையா டர்ட்டியா இருக்கு. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முருங்கை சாகுபடியில பூத்ததுக்கு அப்புறம் அந்த பூவை எப்படி மேனேஜ் பண்ணி காயா மாத்துறது, அதுக்கு என்ன மாதிரிலாம் டிப்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி உரங்கள் அதிகமா கொடுக்கணும், என்ன மாதிரி மருந்துகள் ஃபோலியோ ஸ்ப்ரே பண்றது மூலமாக இந்த பிரச்சனை சரி பண்ணலாம். பூத்தல் டு காயா மாத்துறதுக்கான மேலாண்மை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவரி செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்க உங்களுக்கு புரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். பர்டிகுலரா முருங்கை சாப்பிடு அப்படிங்கிற மட்டும் பரவாயில்ல ஒரு 6 மாவட்டங்களா பிரதான பயிர். கரூர், திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் இந்த மார்க்கெட்ல அதிகமா விளையுது. அரியலூர் பிளஸ் கடலூர் இந்த மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. மற்றபடி தென் மாவட்டங்கள்ல ஒரு 4 மாவட்டங்கள் தென்காசி, விருதுநகர்ல ஓரளவுக்கு லைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. முருங்கை சாகுபடி அப்படிங்கிறது முழுக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிராப் மேனேஜ்மெண்ட். ஆர்டிகல்ச்சர் கிராப்ல ரொம்ப சென்சிட்டிவ் கிராப்பும் கூட. லைட்டா 1 மில்லி மருந்து கூட போனாலும் மொத்த இலைகளையும் பழுத்து கொட்டிடும். கம்மியா போனாலும் சுத்தமா கேட்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இதுல பூ உருவாகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். இந்த பூ உருவாகும் பொழுது இந்த சீடப்பூச்சி சொல்லக்கூடிய இந்த பூச்சிகளா இருக்கட்டும், இல்ல இந்த கம்பளி புழுகளா இருக்கட்டும், இல்ல இதுல நிறைய டைப் ஆஃப் பூச்சி இருக்கு. ஒன்னு சீடப்பூச்சி சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தா புழு இருக்கும். இது எல்லாமே இந்த பூக்கிற பூ பட் வெப்பர்னு சொல்லிட்டு இதுல கூடிய மொக்க கடிச்சு சாப்பிடறதுக்கு கூட சில புழுகள் இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை. இதை சரிவர மேன்மை பண்ணிட்டோம் அப்படின்னாவே பூக்கிற பூவை காயா மாறுதல எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல பூச்சி மேன்மை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2G அப்படி ஒரு மருந்து இருக்கு நமக்கு. பர்டிகுலர் லாரிக் சைட் எஃபெக்ட் தான் நம்ம 1 கில் 1-2 அப்படிங்கிற மருந்து யூஸ் பண்ணாங்க. அந்த செக்மெண்ட் தான் இந்த 2G அப்படிங்கிற மருந்து. இந்த சீடப்பூச்சி பிளஸ் புழு இதெல்லாம் சரி பண்ணும். ஒரு லிட்டருக்கு 1 மில்லி, ஏக்கராக்கு அதிகபட்சம் 100 மில்லி அப்படிங்கிறது அதிகமான ரெக்கமெண்டேஷன்ஸா இருக்கு. ஸோ உபயோகப்படுத்தும் பொழுது இந்த புழு, சீடப்பூச்சி பிரச்சனை பிளஸ் இந்த கோந்து வடியும் போது பிரச்சனை இதெல்லாமே ஓரளவுக்கு அது சரி பண்ண முடியும். நீங்க 2G உபயோகப்படுத்த பெஸ்ட். இந்த 2G அப்படிங்கிறது பசுனோட ஓன் மாலிகுல். நம்ம பசுனோ டீம் கூட தொடர்பு கொள்ளும் பொழுது பயோகோல்டு எந்த அளவுக்கு ஓன் மாலிகுல், 2G அப்படிங்கிறது ஓன் மாலிகுல் தான். அதை நீங்க கொடுக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்ல ரியாலிட்டி இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பூக்கிற பூவை காயா மாறதுக்கு நம்ம அதிகமா கொடுக்குற நியூட்ரன்ல முதல்ல ஒண்ணு பார்த்தோம்னா சீவீடு. நம்ம பயோகோல்டு லிட்டருக்கு 5 மில்லி நம்ம ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்கும்போது 2 மில்லி டு 3 மில்லி நம்ம இந்த கிராப் கொடுப்போம். வழக்கமா 5 மில்லி அப்படிங்கிறது எல்லா வரைகளுக்கும் நம்ம கொடுக்குறது. இந்த பயிர்களுக்கு 2.5 மில்லி டு 3 மில்லி நம்ம ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுப்போம். அப்போ ஈவனா பூக்கிற பூ எல்லாமே காயா மாறதை உறுதி பண்ணும். சீவீடு உண்மையிலுமே பர்டிகுலரா இந்த தாவரங்களை அதிகமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது கூட நம்ம ஃபோலியோ ஸ்ப்ரேவா நம்ம ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ஃபிளவரிங் ஸ்பெஷல் இருக்கு. நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். கே பிளஸ் நிறுவனத்துல NPK பிளஸ் போரான மற்ற நியூட்ரன்ஸ் கலந்த ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 ரெண்டுமே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்க. லிட்டருக்கு 1.5 கிராம் டு 2 கிராம் இந்த பயிருக்கு போதுமானது. ஸோ பயோகோல்டு லிட்டருக்கு 2.5 மில்லி, ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2 எது யூஸ் பண்ணிக்கோங்க. 2 to 2 கிராம் வரைக்கும் நீங்க ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்கறது மூலமாக இருக்கிற பூ அத்தனையும் காயா மாறதை உறுதி பண்ண முடியும். அடியில உரங்களா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐசியில பாலிசல்பேட் அருமையான உரம். ஏக்கராவுக்கு அதிகபட்சம் 50 கிலோ கொடுக்கலாம் போதுமானது. பொட்டாசியம் பிளஸ் கால்சியம், மெக்னீசியம், சல்பர் கலந்த அந்த உரம் அப்படிங்கிறது அடியுரமா கொடுக்கும் பொழுது ஒரே ஈவனா அடுத்தடுத்து பூ பிஞ்சு இறங்குறது, பூவெல்லாம் பிஞ்சு காயா மாறுறது, இந்த காய் மேல இருக்கக்கூடிய இந்த டர்ட்டினஸ், இது முழுக்க கால்சியம் நம்ம நிறைய பேர் கொடுக்க மாட்டோம். கால்சியம் கொடுக்கறது மூலமா காய் நல்லா ஸ்ட்ரக்சரா பெருவாட்டா ஒரே ஈவனா கலர் டிஸ்கலரேஷன் எல்லாம் உருவாகிறது உறுதி பண்ண முடியும். எல்லாமே நம்ம பாலிசல்பேட் அப்படிங்கிற உரம் கொடுக்கறது மூலமாக சரி பண்ண முடியும். நான் சொன்னக்கூடிய மருந்துகளை நீங்க உபயோகப்படுத்தும் மூலமாக பிளஸ் பாலிசல்பேட் உரத்தை அடியுரமா கொடுக்கறது மூலமாக அதிகமான காய் பூ பிஞ்சு இறங்குறத உறுதி பண்ண முடியும். இது மூலமா பர்டிகுலரா இந்த முருங்கை மகசூல் நிரந்தர ஸ்டாண்டர்டா ஒரு அடுத்தடுத்த குவாலிட்டியில அறுப்பு கருப்பு பூ பிஞ்சு குறையாம, காய் பெருவாட்டு குறையாம, கலர் குறையாம மகசூல் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த 4 உரங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி 60 days ஒன்ஸ் நீங்க பயோகோல்டையும் பிளஸ் நம்ம JK41 நம்ம லிக்விட் பொட்டாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான உரம். இந்த பிறகு நீங்க பொட்டாஸ் கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்கும்போது கருகள் ஏற்படும். ஆனா பயோகோல்டு கூட JK41 மிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரென்ச்சிங்க அது தண்ணி கடை பயிர்களா இருந்தா வேற சுத்தி ஊத்தலாம். ட்ரிப் இரிகேஷன் இருந்துச்சுன்னா ட்ரிப்ல கலந்து விடலாம். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரே ஈவனா பூ பிஞ்சிறங்கிறத அறுப்பு கருப்பு மூட்டைக்கு மூட்டை காய் வெயிட் கூடும். பார்க்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இல்லாம நல்லா பெருவாட்டா திக்கா வெயிட் வரது உறுதி பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய மருந்துகளை ஃபாலோ பண்றது மூலமாக நிரந்தர நீடித்த நிலையான நிரந்தர மகசூல் அப்படிங்கறது நம்ம முருங்கை பயிர்களை பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றத்துக்கு கிடையாது. இப்ப முருங்கை சாகுபடியில வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா கீழே காம்பாஸ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு வீடியோ பட காத்துருக்கும். இந்த மாதிரி நிறைய முருங்கை விவசாயமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களோட யூடியூப் விவசாயத்தையும் தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் 8220150757 ஸ்கிரீன்ல தெரியும். இதை நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட்டு பேசுறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தப்பட்டதை நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூடியூப் விவசாயி அப்படிங்கிற பேர்லயும் பச்சைத்துண்டு அப்படிங்கிற பேர்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல மொபைல் ஆப்பாவும் இருக்கும். இந்த இணையதளத்தை நீங்க தொடர்பு கொள்வது மூலமாக டாப் டு பாட்டம் விவசாய சம்பந்தம் எல்லாத்தையும் நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முருங்கா விவசாயம் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.